ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மலைக்கு சுற்றுலா வந்திருந்தனர். அனைவரும் சுவையான வறுத்த இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். நடந்து கொண்டிருந்த பலசாலி ஒரு பாட்டிலை கண்டான். உள்ளிருந்து வெண்மையான புகை வர அதன் உள்ளே இரும்பு ஆணிகள் அடித்த விசித்திரமான பொருள் இருந்தது. திடீரென்று அடர்ந்த புதரில் இருந்து அவனை யாரோ அழைப்பது போல் கேட்டது. ஆனால் அங்கு எதுவும் இல்லை. மரத்தில் விசித்திரமான எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. சுற்றுலா முடிந்ததும் காரில் பள்ளிக்கு திரும்பினர். இரவு நேரமாகிவிட்டதால் பின்புற கதவு வழியாக திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்தனர். ஒரு அறையின் உள்ளிருந்து மீண்டும் யாரோ அழைப்பது போல் கேட்டது. அவன் உள்ளே பார்த்தான். அங்கும் எதுவும் இல்லை. அப்போது அவன் வேகமாக நடந்து முன்னால் சென்ற நண்பர்களை பிடிக்க நினைத்தான். போகும் வழியில் ஆசிரியரிடம் பிடிபட்டனர். அவர் அவர்களுக்கு கழிவறையை சுத்தம் செய்யும்படி தண்டனை கொடுத்தார். திடீரென்று ஒரு மின்னல் வந்து பள்ளி வளாகத்தில் இருந்த மின்கம்பியை தாக்கியது. மின்சாரம் தடைப்பட்டு பள்ளி முழுவதும் இருளில் மூழ்கியது. பலசாலி ஒரு இடத்தில் அசையாமல் நின்றான். அவன் காதில் மீண்டும் விசித்திரமான அழைப்பு கேட்டது. அவன் முகம் வெளிரி போனது. வியர்வை கொட்டியது. அவன் வாயிலிருந்து கருப்பு கலந்த பழுப்பு நிற திரவம் தொடர்ந்து வெளியே வந்தது. நண்பர்கள் அதை பார்த்து அவசரமாக அவனை விடுதிக்கு அழைத்துச் சென்றார்கள். திடீரென்று பலசாலி கண்களை திறந்து சாங்மா மீது கருப்பு ரத்தத்தை துப்பினான். அவன் இப்போது முழுவதுமாக பேய் பிடித்தவனாக ஜாம்பியாக மாறி சாங்மாவை தாக்க தயாரானான். சரியாக அப்போது வகுப்பு ஆசிரியரும் குவாவும் வந்தார்கள். அந்த ஜாம்பி வெளிச்சத்திற்கு பயப்படுவது போல் இருந்தது. அது பயந்து ஓடியது. நண்பர்கள் அனைவரும் மிகவும் பயந்து போயிருந்தார்கள். ஆசிரியர் உதவி கேட்க தொலைபேசி எடுக்க சென்றார். பலசாலி அப்போது சில நண்பர்களை தாக்க ஆரம்பித்திருந்தார்.